أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم படிங்கம்மா அடுத்தது ஆயத்து 163 ம். நுஹூக்கும் அவருக்கு பின் வந்த நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக வஹி அறிவித்தோம். நூஹு நபிக்கு எவ்வாறு நாம் வஹியை அறிவித்தோமோ அதேபோல் உமக்கும் நாம் வஹியை அறிவித்தோம். அவருக்கு வஹி மூலமாக அறிவித்ததெல்லாம் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நூஹுக்கு எதனை நாம் உபதேசித்தோமோ அதனையே நாம் உங்களுக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றோம். ஆகவே தீன் இஸ்லாம் அன்னைக்கு ஆரம்பமாகிவிட்டது. எப்பொழுது? நூஹு காலத்திலேயே ஆரம்பமாகிவிட்டது. ஆகவே எல்லா நபிமார்களுக்கும் வஹீம் உண்டு. புத்தகம் வந்த நாளிலிருந்து புத்தகம் உண்டு, வஹீம் உண்டு. புத்தகம் வராததற்கு முன்னர் வஹி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. மேலும் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்கும் யாக்கூபுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் ஈசாவுக்கும் ஐயூபுக்கும் யூனுசுக்கும் ஹாரூனுக்கும் சுலைமானுக்கும் நாம் வஹி அறிவித்தோம். அனைத்து முடிச்சிருங்க. இன்னும் தாவூதுக்கு ஜபூர் கொடுத்தோம். இவ்வாறாக எல்லா நபிமார்களையும் எல்லாம் சொல்லிட்டோம். அவ்வளவு பேருக்கு நான் வஹி அறிவிச்சோம். கடைசியா இந்த தாவூதுக்கு ஜபூர் என்ற வேதத்தையும் நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். எல்லா நபிமார்களிடம் அல்லாஹ் வஹி மூலமாக பேசியிருக்கின்றான். மூசாவிடம் டைரக்டாக பேசியிருக்கின்றான். ஜபூர் வேதம் தாவூதுக்கு கொடுக்கப்பட்டது. 164 தூதர்கள் சிலரையும் அவர்களுடைய சரித்திரங்களையும் நாம் உமக்கு முன்னர் கூறியுள்ளோம். இன்னும் தூதர்கள் அவர்களின் சரித்திரங்களை உமக்கு கூறவில்லை. இன்னும் மூசாவுடன் அல்லாஹ் பேசியும் இருக்கின்றான். எல்லா தூதருடைய சரித்திரத்தை நான் உமக்கு கூறவில்லை. தேவையான அளவு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லியிருக்கின்றேன். எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நிறைய சரித்திரங்கள் இருக்கின்றன, நான் உமக்கு சொல்லவில்லை. சிலவற்றை கூறியிருக்கின்றோம். மூசாவை அல்லாஹ் டைரக்டா பேசியும் இருக்கின்றான் என்று நபி முகம்மதுக்கு அல்லாஹ் கூறுகின்றான். 165 வந்த பின் அல்லாஹ்வுக்கு எதிராக மக்களுக்கு ஆதாரம் ஏதும் ஏற்படாமல் இருக்கும் பொருட் தூதர்கள் நன்மாராயம் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பினான். இந்த ஆயத்துக்கு அர்த்தம் புரியுதா? இந்த ஆயத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கிறங்க. இந்த ஆயத்து ஒரு விஷயம் என்ன என்பதையும் நீங்க யோசித்து இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க என்பதை பற்றியும் இந்த குரான் பயான் கிளாஸ்ல எல்லோரும் போடுங்கள். முக்கியமான விஷயம் இது. 4 கேள்வி சொல்லுங்க தம்பி. இதுல சொல்றாரு அது என்ன அர்த்தம் சொன்னா அல்லாவே எந்த குற்றமும் பிடிக்க முடியாது அப்படிங்கறதான் சொல்றாங்க. அல்லாஹ்வை எந்த குற்றமும் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கறத. அதாவது நீங்க சொன்னது பாதி வரையும் சரி கிடையாது. ஒருவர் நூஹு ஒண்ணு சொல்லிட்டு போய்கிறார். அவர் கதை முடிஞ்சது. அவர் சொன்ன உண்மைதான், தவறு கிடையாது என்று சொல்வதற்காக ஹூத் வந்தார். அப்படி ஹூதை அனுப்பாம இருந்தோம்னா மக்கள் எல்லோரும் அவர் சொன்ன ஒரு ஆள் வந்தாரு, பொய்ய சொல்லிட்டு போயிட்டாரு, அத்த கதை முடிச்சிருப்பாங்க. எதிராகவே பேசி மக்கள் எல்லாத்தையும் கெடுத்திருப்பாங்க. அப்படி கெடுக்காமல் இருப்பதற்காக
விரோதமாக இது வந்துவிடக் கூடாது என்பதற்காக நூஹு போனதன் ஹூது வந்தார். ஹூது செய்தியை அவர்கள் தப்பாக மக்களுக்கு சொல்ல இருப்பதற்காக சாலிஹ் வந்தார். இப்படியாக தூதரை அனுப்பிக் கொண்டே இருந்தோம். முன்னால் வந்த தூதர்கள் உண்மைதான் கூறினார்கள் என்பதை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் தூதர் அனுப்பி வைத்தே கொண்டிருந்தான். அவருக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காமல் இருப்பதற்காக முன்னால வந்த ஒரு நபி தப்பாக பொய்யாக கூறிவிட்டு சென்று விட்டார் என்று சொல்லாமல் இருப்பதற்காக மற்ற நபிமார்கள் நூஹை பற்றியும் ஹூதை பற்றியும் சாலியை பற்றியும் பின்னால் வந்தவர்கள் தன் முன்னால் வந்த நபிமார்களை பற்றி உண்மையே கூறினார்கள் என்று சொல்வதற்காக அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தான். அவர் அல்லாஹ் மீது எந்த குற்றமும் சொல்ல முடியாமல் இருப்பதற்காக சிராஜ் ஷாக சொன்ன மாதிரி எந்த குற்றமும் சொல்லாமல் இருப்பதற்காகவும் இவ்வாறு அவன் அல்லாஹ்வை தூதர்களை அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தான். சரி சிராஜ் சொன்ன சரி. அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பேரறிவாளனாகவும் இருக்கின்றான். அவனை யாரும் நீங்க பீட் பண்ண முடியாது. சொன்னா சொன்னதுதான். நீங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு தப்பு பொய்ன்னு சொன்னா பொய்யாயிராது. நீ ஒருக்கா அல்லாஹ் ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் நீங்க தோற்கடிக்கவும் முடியாது. 166 உமக்கு அருளியதை குறித்து அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான். நபியே, உங்களுக்கு நான் இந்த குர்ஆனை கொடுத்திருக்கின்றேன். அதுக்கு நானே சாட்சியாகவும் இருக்கின்றேன். யாருடைய சாட்சியும் தேவை கிடையாது. நான் தானே உங்களுக்கு கொடுத்தேன். அப்ப நான் தான் சாட்சியா முடியுமே தவிர மற்ற எந்த மனிதரும் வேறு எதுவும் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடியாது என்னை தவிர. நான் சாட்சியாக இருக்கின்றேன். அதை தன் ஞானத்தை கொண்டு அவன் இறக்கி வைத்தான். அதை தன் ஞானத்தை கொண்டு இறக்கி வைத்தான். முற்றிலும் ஞானம் நிறைந்த குர்ஆனாக ஆகிவிட்டது இந்த குர்ஆன். ஞானத்தை கொண்டே இறக்கியிருக்கின்றான். உண்மையை கொண்டே நான் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கின்றோம். ஞானம் என்பது நமக்கு தெரியாத விஷயம், சொல்ல முடியாத விஷயம், எழுதி காட்ட முடியாத விஷயம். இந்த விஷயத்தை அந்த பார்க்க முடியாதும் தொட முடியாதும் அந்த இறைவனை நீங்க அறிந்து அந்த ஞானத்தையும் அறிய வேண்டும். ஞானம் என்று சொல்லுங்கள், அது எந்தவித இதுவும் கிடையாது. அது அல்லான்னு சொல்லுங்க, எந்தவித உதாரணமோ ஆதாரமோ எதுவும் காட்ட முடியாது. உங்களால் எதுவுமே நிரூபிக்க முடியாத, பார்க்க முடியாத அந்த மகத்தான சக்தி படைத்தவன் அந்த அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நீங்க எந்த உதாரணமும் காட்ட முடியாது. அவரை பற்றி எந்த விஷயமும் சொல்ல முடியாது. ஆனா பார்க்க முடியாது. முடியாதுன்னா எதுவும் சொல்ல முடியாது. ஆக உணர முடியும். ஈவன் உணர்ந்தாலும் அந்த உணர்றது கூட உங்களால புரிந்து கொள்ள முடியாது. அதான் பார்க்க வேண்டிய விஷயங்களே மிக மேன்மையானது. உணரக்கூடியதுன்னு ஹையஸ்ட் வேலை வந்தாச்சு. அந்த உணரக்கூடிய விஷயத்தை கூட உங்களால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. இதுதான் அல்லாஹ். இதுதான் ஞானம். இப்ப இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல எந்த வகையிலையும் இன்னைக்கு விளக்கமோ அர்த்தமோ சொல்ல முடியும். ஆனா ஞானம் என்ற விஷயத்துக்கு யாருக்கு அர்த்தம் தெரியாது. தெரியாத விஷயத்துக்கு எப்படி பேசுறது? நீங்க யோசிச்சு பாருங்க. தெரியாத விஷயம் பேச முடியாது. அதான் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவன் பிறக்கவும் இல்லை, பிறக்கப்படவும் இல்லைன்னு சொல்றானே, யாரையும் அவன் பெத்து போடலப்பா. இவனும் யாரையும் நீங்க பெக்கிறவன் பெத்து போடலப்பா. இதான்ப்பா அவனை பத்தி புரிஞ்சுக்கணும் சொல்ல முடியும்ப்பா. இது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இந்த லம் யலித் வலம் யூலத் அந்த 2 வார்த்தை இருக்குதே, அந்த வார்த்தையின் விளக்கத்தை அடைவதற்கு எது தேவை? எழுதிருங்க. இது 5வது கேள்வி. இந்த வார்த்தையின் விளக்கத்தை அடைவதற்கு எது தேவை? உண்மையில் தேவை. எழுதிருங்க. போஸ்ட் பண்ணுங்க நீங்க. படிங்க.
மலக்குகளும் சாட்சி சொல்கிறார்கள். ம். மேலும் சாட்சியம் கூறுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். மலக்குகளும் சாட்சி கூறுகின்றார்கள். மேலும் சாட்சியம் கூறுவதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். இது பிக்கெஸ்ட் சாட்சி அவன்தான். அவனோட பெரிய சாட்சி ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வே போதும், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். நான் சொல்றேன்ல, நம்புங்க. யார பத்தியும் கவலைப்படாதீங்க. எதை பத்தி நினைக்காதீங்க. எவனும் கீழ்ப்படியாதீங்க. எவன் பேச்சையும் கேட்காதீங்க. நான் சொல்லிட்டேன்னா நம்புங்க என்று அல்லாஹ் கூறுகின்றான் தன்னை பற்றி. 167 நிராகரித்து அல்லாவின் பாதையில் இருந்து தடுத்துக் கொண்டு இருக்கிறார்களே, நிச்சயமாக அவர்கள் வழிகேட்டில் வெகு தூரம் வழிகெட்டு சென்று விட்டார்கள். ஆயிப்போச்சு. நீ கண்ணால பார்த்துட்டீங்க. நிறைய தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வழிகெட்டு போன கூட்டத்தை யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கும் சொல்லிட்டேன். அதனால இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான். எல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் தடுத்துக் கொள்வதற்காகவே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு மூலையிலையும், ஒவ்வொரு தெருவுலையும் மஸ்ஜிதுக்காகவே கட்டப்பட்டு வருகிறது. இதுதான் தடுக்கிறதுக்குள்ள கூலி. எது? நீங்கள் எந்த பக்கம் போயாம இருப்பதற்கும், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் விரோதமா நடப்பதற்கும், குர்ஆனை பற்றியே பேசாமலும், அதைப் பற்றி ஓதாமலும், மக்கள் எடுத்து சொல்லாமல் இருப்பதற்காகவே ஒரு மஸ்ஜிதை கட்டினார்களே, இந்த கூட்டம் தான் தடுத்துக் கொண்டிருக்கின்ற. இன்னைக்கு வரை உண்மையை தெரிந்தும் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே. அன்னைக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அல்லாஹ் காபிர்களின் மஸ்ஜித், நபியின் மஸ்ஜித்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்ப அல்லாஹ் மஸ்ஜித் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த காஃபிர் மஸ்ஜித் எப்படி இருக்கு அண்ணா குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப இவங்க தான் தடுத்துட்டு இருக்காங்க. நாங்க செய்ததுதான் சரி. இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க உட்கார்ந்துகிட்டு 9ல 107 பிரகாரம் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கின்றது என்று. 168 நிச்சயமாக நிராகரித்து அக்கிரமம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பளிக்க மாட்டான். இந்த மாதிரி நிராகரிச்சாச்சு. இப்ப இன்னைக்கு கண் முன்னால நம் மக்கள் அனைவரும் குர்ஆன் நிராகரிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள கூலி இப்ப அல்லாஹ் சொல்லிட்டு மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அந்த கூட்டத்துல போய் ஐக்கியமாயிட்டாங்க இந்த கூட்டம். இனி அவ திருத்தவும் முடியாது. அவர்களாக திருந்தவும் மாட்டார்கள். மன்னிப்பே கிடையாது. அன்றி அவர்களை நேர் வழியிலும் செலுத்த மாட்டான். இப்ப அல்லாஹ் தானே எல்லாத்துக்கும் கற்றுத்தரணும், வழியை காட்டணும், குர்ஆனை ஓத கத்துக் கொடுக்கணும், நேர்வழி காட்டணும், எல்லாம் அவன் தான் காட்டணும். இவனே சொல்லிட்டான், அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அவர்களுக்கு. அவர்கள் கதை முடிந்தது. இன்றைய கூட்டத்தினர், இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற கூட்டத்தினரின் கதை முடிந்து விட்டது. இந்த ஆயத்தின் பிரகாரம் நீ கண்ணு முன்னாலே சாட்சியாக அனைவரும் இருக்கின்றார்கள். இந்த அல்லாஹ் சொன்ன இந்த பழிக்கு, இந்த தண்டனைக்கு சாட்சியாக பெருங்கூட்டமே இருக்கின்றது இன்றைய உலகத்தில். 169 நரகத்தின் வழியை தவிர. நரகத்தின் வழியை தவிர ஒரே வழியை காட்டுவான். எது? இந்த நரகம். எந்த வழியும் காட்ட மாட்டான். நரகத்தின் வழியை மட்டும் காட்டுவான். போயிருங்கப்பா, எல்லாம் புழுங்க காட்டிடுவான். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி விடுவார்கள். இது அல்லாஹ்வுக்கு சுலபமாக இருக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு சுலபமாக உள்ள தள்ளுறதுக்கு கஷ்டமே கிடையாதுப்பா என்று அல்லாஹ் இந்த காஃபிர், இந்த முஷ்ரிக், இந்த முனாஃபிகீன் கூட்டத்தினை பார்த்து சொல்லுகின்றான். 170 மனிதர்களே, உங்கள் இறைவனிடம் இருந்து சத்தியத்துடன் தூதர் உங்களிடம் வந்துள்ளார். அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நன்மையாகும். இப்போ மக்களை பார்த்து சொல்றான், சத்தியத்துடன் ஒரு தூதர் வந்திருக்கின்றார், அவரை நம்புங்கள், அவர் கொண்டு வந்த குர்ஆனை நம்புங்கள். அப்புறம்
அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், இது உங்களுக்கு நன்மையாகும். இது உங்களுக்கு நன்மை ஆகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். தன் தூரை பற்றியும் தன்னுடைய புத்தகத்தை பற்றியும் இவ்வாறு மக்களுக்கு மனிதர்களுக்கு சொல்லுகின்றான். ஆனால் நீங்கள் நிராகரிப்பீர்களானால் நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாவுக்கே உரியவை. அல்லாவே யாவற்றையும் அறிந்தோனும் ஞானம் மிக்கோனும் ஆவான். இதை நீங்க நிராகரிச்சீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாவுக்கே உரியவை. அல்லாவே யாவற்றையும் நன்கறிந்தோனும் ஞானம் மிக்கோனும் ஆவான். இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 2 மாசத்துக்கு முந்தி கேள்வி கேட்டிருந்தேன். உண்மையை கொண்டல்லாமல் படைக்கவில்லை வானங்களையும் பூமியையும். உண்மையை கொண்டே நாம் வானங்களையும் பூமியும் படைத்திருக்கிறோம் என்று கூறியது. இதுக்கு உண்மை என்றால் என்ன உங்களுக்கு கேட்டிருந்தேன். இப்ப இந்த ஆயத்தை ஒழுங்கா ஓதி நீங்கள் சிந்தித்தால் அந்த கேள்விக்கு உங்களுக்கு ஒழுங்கான பதில் கிடைக்கும். உண்மையை கொண்டல்லாமல் நாம் படைக்கவில்லை, உண்மையை கொண்டே வானங்களையும் பூமியும் நாம் படைத்திருக்கின்றோம் நல்லா சொல்கின்றான்ல. அந்த ஆயத்துக்கு உண்மை எது என்பதை இப்ப படிச்ச இந்த ஆயத்தை ஒழுங்கா நீங்க சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு வழி பிறக்கும், விடை கிடைக்கும். படிங்க. 171 வேதத்தை உடையோரே, நீங்கள் உங்கள் தீனில் அளவு கடந்து செல்லாதீர்கள். வேதத்தை உடையோர்களே, உங்களுடைய தீனில், தீன் என்றால் இஸ்லாம், அளவு கடந்து செல்லாதீர்கள். இந்த தீனில் நீங்கள் நுழைவதற்கு அல்லாஹ்தான் உங்களை உங்களுடைய இருதயத்துக்குள் நுழைய வைக்க வேண்டும். அதற்காக உங்களுடைய இருதயத்தை அவன் விசாலமாக்க வேண்டும். இது ஒரு விஷயம். இது என்னவென்றே நமக்கு தெரியாது. அப்படி இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்தவர்கள் யார் என்றும் தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் யார் உலகத்திலேயே கிடையாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் அளவு கடந்து செல்லாதீர்கள். நமக்கு இஸ்லாம் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அர்த்தம் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும். அந்த விஷயம் என்னவென்று புரிந்திருக்க வேண்டும். எதற்காக முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்லுகிறான் என்ற விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். இது இல்லாமல் நாம் இஸ்லாத்தில் நுழைய முடியாது. நுழைந்த பின்னர் அளவு கடந்து செல்லாதீர்கள் என்றும் சொல்லுகின்றான். என்ன அளவு இருக்குது என்று தெரியாது. இஸ்லாத்தில் நுழைந்த பின்னர் தான் தெரியும் என்ன அளவு, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அனைத்தும் நுழைந்த பின்னர் தான் தெரியும். அந்த நுழைவதற்கு நாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். 58:22 பிரகாரம் இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. இந்த இஸ்லாம், இந்த தீனை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதுவரை அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது, அப்ப சிந்தனை செய்வதும் கிடையாது. அது என்னவென்று புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஆசையும் நாம் பட்டதில்லை. இவ்வாறாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுங்க. படி. அல்லாவை பற்றி உண்மையை தவிர வேறெதும் கூறாதீர்கள். அல்லாஹை பற்றி உண்மையைத் தவிர வேறு எதனையும் கூறாதீர்கள். நம்ம எந்த உண்மையை அறிந்து கொண்டோம் இன்று வரை? ஒண்ணும் கிடையாது. குர்ஆன்ல போடப்பட்டிருக்கிறது, அதை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஒருவன் தான், என்னைத் தவிர யாரும் கிடையாது, நான் நித்திய ஜீவன், நிலையானவன் அப்படின்னா தன்னை பற்றி எக்கச்சக்கமான ஆயத்துக்களை சொல்லுகின்றான். தன்னை பற்றி சொல்லுகின்றான். புகழுக்குரியவன் நான் தான், அர் ரஹ்மான் நான் தான், எல்லாவற்றுக்கும் நான் தான் சொல்றான். அவனை பத்தி சொல்லிட்டான். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து உண்மைன்னு சொல்றது நிரூபிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதா? உங்களோட ஆதாரம் கண்டுபிடிச்சாமா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்,
உண்மைதான் அப்படி என்று சொல்வதற்கு உங்களிடம் என்ன அறிவு, என்ன ஞானம் இருக்கின்றது? யாருக்கும் இல்லப்பா. நம்ம யாருக்கும் இன்னைக்கு கிடையாது. குரான் போட்டிருக்குது, படிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் தவிர, அது உண்மைதானா என்பதை சிறந்த முறையில் சீரியஸா சிந்தித்து, அல்லாஹ் உண்மைதான் சொல்லுகின்றான். இதோ கண்டுபிடித்து விட்டேன். நான் இதற்கு சாட்சியா இருக்கின்றேன் என்று இப்ராஹிம் நபி சொன்ன மாரி நாம் யார் இருக்கின்றோமா என்று? இல்லை. இந்த குரானை வைத்துக்கொண்டு இன்னும் அந்த குரான் மொழியே படிச்சுட்டு இருக்கிறோம். அதிலேயே நம்ம விளங்குன மாரி தெரியல. முன்னேற்றம் அடைஞ்ச மாரி தெரியல. இப்போ உண்மையை பற்றி கூறாதீர்கள்டா, அல்லாஹ் பற்றி உங்க என்ன உண்மை தெரியும்? அவன் சொல்லி தான் அவன் இப்பேற்பட்டவன்னு படிச்சு பார்த்துட்டு வர்றோம். நீங்களா கண்டுபிடிச்சீங்க? நம்ம கண்டுபிடிச்சோமா? அல்ல இப்படிப்பட்டவன்னு இல்லையே. யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம எந்த முறையில குரான ஓதி வருகிறோம் என்பதை பற்றியாவது நீங்க சிறு சிந்தித்தீர்களா? இல்லை. கூறாதீர்கள்னா, நீ என்னப்பா கூறுவ போய்? என்ன சொல்லுவ மக்கள்ட்ட போய் அல்லாஹ் பத்தி என்ன சொல்லுவ? ஒருத்தன் கேட்கறான்னு வச்சுக்கிருங்க. அவன் ஸ் அவன் கத்துக்கிறதே கேட்கறான்னு வச்சுக்கிருங்க. என்ன சொல்லுங்க அல்லாஹ் பத்தி? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்களேன். அப்படின்னு குரான் போட்டிருக்கும்போது குரான் காட்டுவீங்க. வேலை செய்வீங்க. அவன் இன்னொருத்தன் இந்த பாரு, எங்க பைபிள் போட்டு அவன் காட்டுவான். அவன் தூக்கிட்டு தான் வருவான். இந்த தௌராத் போட்டு அவன் காட்ட போய் எல்லாம் காட்டிட்டு போயிருவாங்க. இப்படி போட்டிருக்கு தௌராத்துல, இப்படி போட்டு இன்ஜில்ல, இப்படி போட்டு குரான்ல சொல்லிட்டு போயிட்டு இருப்பீங்க. யார் உண்மைப்படுத்துறது? இப்ப இந்த வார்த்தைக்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க மக்களே? கூறாதீர்கள்டா. என்ன கூற போறீங்க? கூறுறதும் கிடையாது, நம்ம சொல்றதும் கிடையாது. அறிஞ்சுக்கிறதுக்கு எந்த விதமான ஆசை இல்லாமலே நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? அல்லாஹ் தான் உண்மையா இறைவன்ட்டு தன்னை பத்தி சொல்றான். எப்படி சொல்லுவீங்க? ஆமா, கண்டுபிடிச்சுட்டேன். அவன் தான் எப்படி எப்படி சொல்லுவீங்க? அப்படி எப்படி உண்மையாக்குவீங்க? இந்த குரானை உண்மைப்படுத்துவதுதான் உங்களுடைய வேலை. ஏற்கனவே 39, 33 படிச்சாச்சு. உண்மையை கொண்டு வந்தவரும், அது உண்மை என்றே ஏற்றுக்கொள்பவரும், உண்மைதான் நிரூபிப்பவரும் முத்தகீன்கள் ஆவார். அந்த தக்குவா உடையவர்கள் மட்டும் தான் தெரியும். அந்த சொன்னப்பட்டதெல்லாம் உண்மை, உண்மை என்று அவரால் மட்டும் தான் நிரூபிக்க முடியுமே தவிர, அவரால் மட்டும் தான் உண்மையை கூற முடியுமே தவிர, நம்மால் முடியாது. இதுதான் இன்றைய நம்முடைய நிலைமை. படி. உண்மையைப் பற்றி உண்மையைத் தவிர எதையும் கூறாதீர்கள். அப்புறம் நிச்சயமாக மரியமுடைய மகனாகிய ஈசா அல்-மஸீ அல்லாவின் தூதர்தான். ம். மசீஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தான் இப்ப அல்லாஹ் சொல்றான். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மரியமுடைய மகன் ஈசாவை. இன்னும் அல்லாவின் வாக்காக இருக்கின்றார். அவர் அல்லாஹ்வின் வாக்காக இருக்கின்றார். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றானோ, அதையே அவரும் சொல்லுகின்றார். நான் என்ன ஈசாவுக்கு சொல்லச் சொன்னேனோ மக்களுக்கு, அதையே உங்களுக்கு சொல்லுகின்றார். நான் வாக்கு என்ன சொன்னேனோ, என்ன பேச்சு பேசினேனோ, அதையே அவர் பேசுகிறார். வாக்கு அளிக்கின்றார். வாக்கா இருக்கின்றார். அதை அவன் மரியமின் பால் போட்டான். அந்த வாக்க, அந்த உண்மையை மரியமின் பால் போட்டான். அதனால கர்ப்பம் உண்டானார் மரியம் அவர்கள். அவரும் அவனிடமிருந்து வந்த ஓர் ஆன்மாதான். இது ஆன்மாதான். உங்களை எப்படி படைச்சேனோ, எப்படி முதல் ஆதம் எப்படி படைச்சேனோ, அதே யோசிச்சு பாருங்க. அதே மாரி தான் இது வேறொரு முறை. எல்லாம் என்னுடைய ஆன்மா. என்ட்ட வந்து ரூஹுடா. என்ட்ட அந்த வாக்கு தான் அவ்வளவும். என்னிடம் வந்த வாக்கு, என்னிடம் வந்து ரூஹு எல்லாம் என்னுடைய செயல் தான். என்னுடைய ஆன்மா தான் எல்லாமே. அவரும் ஆன்மா தான். உங்களைப் போல் ஒரு மனிதர் தான். அவரும் மனிதர் தான். ஆகவே அல்லாவின் படிங்க. ஆகவே அல்லாவின் மீதும் அவன் தூதர்கள் மீதும்
நம்பிக்கை கொள்ளுங்கள். ம். ஆகவே அல்லாஹ்வின் மீதும், அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்மளுக்கு தெரிந்தால் தான், புரிந்தால் தான் நம்பிக்கை கொள்ள முடியும். தெரியாமல், புரியாமல் எந்த விஷயத்தை நம்பிக்கை கொள்வது? அறிவுள்ளவன் என்ன நினைப்பான்? என்ன செய்வான்? விஷயத்தை புரிஞ்சுக்கிருவான். ஆமா, உண்மைதான். நம்புறேன், நம்புவான். ஒண்ணும் புரிய நம்புறது. எத வச்சு நம்பி, அப்புறம் நீங்க உண்மைய தெரிந்து நம்பிக்கை கொள்ளுவீங்க? தூதர பத்தி முழுமையா தெரிஞ்சிருக்கணும். தூதர் எப்படி தெரியறதுக்கு குர்ஆன்லயே போட்டாச்சு. 33:21 தூதர் எப்படிப்பட்டவர்? இந்த தூதர் புரிவதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்னு சொல்லியாச்சு. அது நமக்கு சுத்தமா தெரியாது. அது தெரியாமல் தூதரை புரிந்து கொள்ள முடியாது. இப்ப 2 பேருமே நம்பிக்கை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டான். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? படிச்சதோட சரி. படிச்சதோட சரி. நம்பிக்கை கொள்வதற்கு உண்டான வேலையை செய்யவில்லை. அது மட்டும் ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கிறோம். இது செய்யாத விஷயத்த செஞ்சுட்டு நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தை செய்வதற்கு, அதை செய்யாம உட்கார்ந்துருக்கிறோம். இதான் இப்ப இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை. நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும். நம்மள பத்தி புரிஞ்சுக்கிருவோம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? என்ன படிக்கிறோம்? என்ன ஓதுறோம்? செயல்ல என்ன காட்டியிருக்கிறோம்? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்மள பத்தி எல்லாம் தெரிஞ்சு அவர பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிரலாம். யாரும் உன்னத குறை சொல்ல தேவையே கிடையாது. ம். எனக்கு மேல ம். படிங்க. இவங்க எதாவது தப்பா வராட்டி மிஸ்டேக் ஆச்சுன்னா, இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு. படிங்க. மாத்தி மாத்தி படிச்சுக்க. எல்லாம் யார் படிங்க. ம். ஆ, கேக்குதா இப்போ? கேக்குது, கேக்குது. இன்னும் 3 என்று கூறாதீர்கள். ம். இன்னும் 3 என்று கூறாய். அல்லாஹ் ஒருவன் தான். அப்பா, அம்மா, பிள்ளை என்று கூறாதீர்கள். அவனுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, மனைவியும் கிடையாது, மகன் எதுவுமே கிடையாது. இப்ப இருக்கும் பட்சத்தில் ஒண்ணுமே தெரியாத விஷயத்தில் ஏன் இவ்வாறு தலையிட்டு பொய் கூற்றுகளை கூறுகின்றீர்கள்? இதுல உங்களுக்கு என்ன லாபம் இதுல? 3 முறை சொல்லிட்டு போயாச்சு. என்ன லாபம்? சொன்னவர் என்ன லாபத்த அள்ளி கொண்டு போனார்? அவர் பேச்சை கேட்டு இன்னும் நிறைவேறுகிறீங்களே, என்ன நீங்க லாபத்த அடைஞ்சீங்க? 3 பேரையும் யார்ட்டயாவது எந்த உதவியாவது கேட்டு, நீங்க சந்தோஷம் இருக்கிறீங்க இன்னைக்கு? இல்லையே. சரிங்க. 3 என்று கூறாதீர்கள். விலகிக் கொள்ளுங்கள். ஆ. இது உங்களுக்கு நன்மையாகும். இந்த மாரி பொய் சொல்லும் விஷயத்திலிருந்து உங்கள் வாயை மூடிக்கொள்ளுங்கள். இதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மையாக ஆகும் இந்த விஷயம். இப்படி நடந்து கொண்டால். ஏனெனில் இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான். ம். அவனுக்கு ம். எவரும் சந்ததியாக இருப்பதிலிருந்து அவன் தூய்மையானவன். ஆ. ம். இப்ப வானம் தூய்மைக்கு அர்த்தம் புரியுதா? சந்ததியிலிருந்து தூய்மையானவன். அவனுக்கு எந்த சந்ததியும் கிடையாது. அவனுக்கு அப்பா, அம்மாவும் கிடையாது. அவனுக்கு பிள்ளை எதுவும் கிடையாது. அவன் மனைவி மக்கள் எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. தூய்மையானவன். நீங்க சொல்வதிலிருந்து நான் தூய்மையானவன். இந்த தூய்மைக்கு ஒரு அர்த்தம் இதுல இருக்கிறது. அதனால நம்மலாம் இப்படிலாம் அப்பா, அம்மா, புள்ள, பொண்டாட்டி, புள்ள விட்டுட்டு உட்காரணும்னு அவசியங்க. அப்படி ஒண்ணும் அர்த்தம் நினைச்சாதீங்க. அவங்களால செய்ய முடியாது. இத பத்தி தன்னை பற்றி ஆண்டவன் இவ்வாறு சொல்லுகிறான் தூய்மையானவன். நம்ம தூய்மையானவனுக்கு என்ன விஷயம் என்னவா இருக்குன்னு நிறைய கேள்வி கேட்டிருக்கிறோம். உங்களுக்குள்ள கேட்டிருந்தோம். ஆனா இதுல அர்த்தம் இருக்குது. அவன் தூய்மையானவன். பார்த்துக்கங்க. இதுல என்ன தூய்மை எதை வைத்து ஆண்டவன் தூய்மையை குறிப்பிடுகிறான் என்பதை இப்ப சிந்திக்கணும் நீங்க. இப்ப சிந்திக்கணும். இந்த உண்மையை சிந்திக்கணும். இப்படி சிந்திச்சாதான் உங்கள ஆண்டவன் தூய்மைப்படுத்துவான். நீ என்ன மாரி இருக்க தேவையில்ல. நீ அல்லாவா ஆகிவிட முடியாது. உனக்குள்ள தூய்மை என்னன்னு சொல்லித் தர்றேன்னு அண்ணன் கத்துருவான். ஆண்டவன் தான் உங்களை தூய்மைப்படுத்தணும். நம்மள அல்லாஹ் நம்மள தூய்மைப்படுத்தணும். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை எல்லாம் அவனுக்கே சொந்தம். அவனுக்கே சொந்தம். இதுன்னு அர்த்தம் இருக்கிறது. உண்மையை கொண்டே நான் வானங்களையும் பூமியையும் படைத்துள்ளோம். இதுல அர்த்தம் கேள்வி கேட்டேன். இந்த ஆயத்திலே அர்த்தம் இருக்கு. என்ன உண்மை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க சிந்து சொல்லணும். நான் கேட்டு 2 மாசம் 3 மாசம் ஆச்சு. இதுவரை
யாரும் பதில் சொல்லல. இப்ப சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. படிங்க. பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாவே போதுமானவன். இப்போ உங்களுக்கு என்ன ஒரு ஆசை வருதோ, எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ, அதை எடுத்து நினைச்சு அடுத்த செகண்டே அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள். யா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு எண்ணம், இந்த மாதிரி ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு செயல் நான் பண்ணணும். வந்து நினைச்ச அடுத்த மாத்திரம் நெக்ஸ்ட் மொமெண்ட் ஒரு டிலே பண்ணாம, தாமதிக்காம அடுத்த செகண்ட் அல்லாஹ் இந்த விஷயத்தை உன்னை ஒப்படைத்து விட்டேன், பொறுப்பேத்துட்டேன். இன்னைக்கு இந்த காரியத்தை எனக்கு நன்மையாக முடித்து தருவாயாக, வெற்றியாகி தருவாயாக என்று நீங்கள் உடனே கேட்க வேண்டும். உங்க விஷயத்த நான் செய்யறேன். என்ட்ட மட்டும் ஒப்படைக்கும் விஷயத்த நீங்க கத்துக்கிறங்க. கற்றுக்கொண்டு என்ன ஒப்படைங்க. நடக்குதா இல்ல நீங்க இப்ப பாருங்க. இப்ப பாருங்க. நடக்குதுன்னு பாருங்க. என்று அல்லாஹ் கூறுகின்றான். திருப்பி அந்த ஆயத் முக்கியமான ஆயத்து. திருப்பி படிங்க. பொறுப்பேற்று பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாவே போதுமானவன். ம், 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 172. ம். மசியும் நெருக்கமான மலக்குகளும் அல்லாஹ்வுக்கு அடிமையாய் இருப்பதை குறைவாக கொள்ள மாட்டார்கள். இப்போ அல்லாஹ்வுக்கு என்ன அடிமைக்கு என்ன பண்றாரு பார்த்தா? அப்தன் இருக்கு காக்கா. ஆபத்து. அப்போ அல்லாஹ்வை ஞாபது இபாதத். செய்வதில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். அதனால நான் தாழ்ந்து போயிட்டேன் நினைக்க மாட்டார்கள். யாரு மலக்குகளும், மசீஹும் எல்லாரும் அல்லாஹ்வை ஞாபுதில் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் ஞாபுதுவில் சோர்வு அடையவும் மாட்டார்கள். களைப்பு அடைய மாட்டார்கள். இவ்வாறாக அல்லாஹ் ஞாபுதில் இருப்பவர்களே சொல்லுகின்றான். ஐயாக்க ஞாபகம் சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா குரான் படிச்சிருப்பீங்க. அல்லாஹ் இபாதத் செய்வதில் அவர்கள் சோர்வு அடைய மாட்டார்கள். படிச்சிருப்பீங்க. இரவிலும் பகலிலும் எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருப்பார்கள் என்று படிச்சிருப்பீங்க. பாத்தீங்களா? இப்படி இருக்கும்போது நம்ம ஓதிட்டு அர்த்தம் விட்டுறோம். எப்படி நம்ம அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் எப்படி சொல்லுவீங்க? எப்படி நிரூபிப்பீங்க? இந்த மாதிரி நம்ம கதை போயிட்டு இருக்குது. என்ன செஞ்சீங்க? ஈயாக்க நஅபுத பத்தி இதுவரை நீங்க செய்த காரியங்கள் என்ன? செயல்கள் என்ன? சொல்லுங்க பார்ப்போம். என்ன செஞ்சீங்க? ஏதோ ஒண்ணு சொல்லுங்களேன். ஈயாக்க நஅபுது அர்த்தம் புரிஞ்சா தானே நீங்க சொல்லப் போறீங்க. நஅபுதுக்கும் அர்த்தம் தெரியாது. இபாதத்துக்கு அர்த்தம் தெரியாது. எப்படி நீங்கள் இதற்கு பதில் சொல்லுவீர்கள்? எப்படி நீங்கள் இபாதத்தை செயல்படுத்துவீர்கள்? இபாதத்தை எப்படி செயல்படுத்துவீர்கள்? ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வாழ்க்கை ஒரு தடவை சரி போயிட்டு இருக்குது. எப்போதும் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்க என்னைக்கு உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்கிறீங்களோ, என்ன இந்த மாதிரி என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. நான் என்ன செஞ்சேன்? குரான் என்ன செஞ்சேன்? எதுவுமே சரியா செய்யலையே. அப்ப வேடிக்கை விளையாட்டுல நான் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை வேடிக்கை விளையாட்டுமா போயிட்டு இருக்குது என்று நீங்க உங்களை உணர வேண்டும். நான் உணர வேண்டும். அப்போ சும்மா படிக்கிறது அத்தோட போயிடுறதுன்ற என்ன அர்த்தம்? வேடிக்கை விளையாட்டுக்காக நாம உட்கார்ந்துருக்கோம். வீண் விளையாட்டு பேச்சுகளே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். எதையுமே சீரியஸ்னஸே கிடையாது. ஏதாவது சிரிப்பிலும் தமாஷையும் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது சரியா தவறா நீங்களே யோசிச்சு பாருங்க சொல்லுங்க. நம்ம என்ன விஷயத்துக்கு, எந்த ஆயத்துக்கு என்ன எடுப்பெடுத்தோம்? இந்த ஆயத்தை செயல்படுத்துவதற்கு என்ன எடுப்பெடுத்தோம்? என்பதை நீங்க கேளுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் கேளுங்கப்பா. என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்கப்பா. அப்ப எதுக்கும் பதிலே கிடைக்காமல் நான் வாழ்ந்து கொண்டும், ஒண்ணும் புரியாமல் குரானை ஓதிக்கொண்டும் நம்முடைய வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கின்றது. இதுதான் வீணான பேச்சு, வீணான செயல் என்று நாம் கன்க்ளூஷன்ல வர வேண்டும். இப்பொழுது வர வேண்டும். இதுவரை ஏதாவது ஒரு ஆயத்துக்கு நாம ஒழுங்கா அர்த்தம் எடுத்திருக்கணுமே. ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சிருக்கணுமே. எதுவுமே புரிஞ்சுக்கலையே. நான் புரிஞ்சிருந்தா சொல்லுவேனே. சொல்வதற்கு பேச்சு கிடையாது. அவ்வளவு உணரக்கூடிய விஷயம் இல்ல.
அதனால சொல்ல முடியாது. அதாவது நீங்களா உணர்ந்திருக்கின்ற நல்ல சந்தோஷம் தான். கண்டுபிடிச்சு அர்த்தம். ஏதாவது எந்த ஆயத்து அல்லாஹ் சொல்லப்பட்ட எந்த வார்த்தைக்காவது, அல்லது வசனத்திற்காவது, ஆயத்திற்காவது, எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்காவது இந்த அர்த்தம் இதான். இப்படியாக வந்திருக்கின்றது. என் மனசு சரி சொல்லுது. அதை நான் செய்வதற்கு எனக்கு துணிச்சல் இருக்குது. எந்த குறையும் இல்லாம செய்வேன். அப்படின்னு எண்ணம் வந்துருச்சுன்னா, சரி நீங்க கண்டுபிடிச்சீங்க. நீங்க வெளிய சொல்ல முடியாது. அதையும் சொல்ல முடியாது. இப்படியாக நாம் ஓத வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். படி. எவர் அவனுக்கு இபாதத் செய்வதை குறைவாக எண்ணி கர்வம் கொள்கிறார்களோ அவர்கள் யாவரையும் மறுமையில் தன்னிடம் ஒன்று சேர்ப்பான். இப்போ 2 அர்த்தம் எடுக்கலாம்ப்பா. நம்ம இபாதத்த செய்வதற்கு தவறிவிட்டோம். தெரிந்து கொள்வதற்கு ஆசையும் வைக்கவில்லை. அல்லது வேண்டுமென்றே நாம் இதை விடவில்லை. ஏதோ ஓதிக் கொண்டு வருகின்றோம். ஆனா, அதை செயல்படுத்துவதற்கு நம்முடைய அந்த திராணி வரல. ஓதுறதுக்கு திராணி, ஆசை, கீசைலாம் வந்துருச்சு. படிச்சத எப்படி செயல்படுத்தலாம் என்ற எண்ணம் மட்டும் வரல. எப்படி செயல்படுத்த என்ன இது? இப்படி என்று இபாதத்னா என்ன? நாபுதுனா என்ன? அப்படி என்று தெரியாமல் நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். வேண்டுமென்றே செய்யவில்லை. சில பேரு குரான் தொடுறதே கிடையாது. அப்போ 2 பேரும் ஒரே நிலையில இருக்கிறோம். இன்னைக்கு ஓதிக்கிட்டு தெரியாம உட்காந்துருக்கிறோம். ஓதாம தெரியாம உட்காந்து. இதுதான் நம்மளுக்கு ஓதாம வித்தியாசம் இன்னைக்கு. ஏதோ ஓதுறோம்பா, விஷயம் தெரியல. ஓதலப்பா, விஷயம் தெரியல. இதுதான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை. எந்த வகையிலும் முன்னேற்றம் இல்லாத நிலைமை போய்க்கிட்டு இருக்குது. அப்போ இது எதுல கொண்டாந்து சேர்க்கிறது? வீணா படிக்கிறது ஓதுறது வீண். வேஸ்ட். என்ன காரணத்த ஓதுறீங்கன்னு உனக்கு தெரியல. எதற்காக ஓதுகிறோம் என்று தெரியல உனக்கு. இதில் நன்மை என்ன? அதுவும் தெரியல உனக்கு. இது எவ்வளவு சீரியஸ் மேட்டர். அது தெரிஞ்சிருந்தா நரகம் இந்த உடனே கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் இது செய்யா நரகமாச்சே என்ற எண்ணம் வந்திருக்கும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா வாழ்க்கை போயிடுச்சு. இதான் உண்மையான நிலைமை. நம்முடைய இன்றைய நிலைமை. பார்த்துக்கங்க. அப்போ முதல் ஆயத்திலேயே ஸ்டார்ட்டிங்கே நாகூதுன்னு ஆரம்பிச்சுட்டானே. அப்ப அதில நிக்கணும். இன்னைக்கு நிக்கலையே, போகலையே, நம்ம ஒண்ணும் செய்யலையே, செய்யலையே, விட்டாச்சு. போயிட்டு இருக்கோம் தவிர, அத விட்டாச்சு. படிச்சது போயிருது எல்லாமே. எப்ப செய்றது நம்ம செய்றது? நீங்களே யோசிச்சு பார்த்துக்கங்க. படி. 173. ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்குரிய நற்கூலியை முழுமையாக அல்லாஹ் கொடுப்பான். எல்லா நற்செயல்களும் எப்படி செய்ய வேண்டும் என்று முன்னால வார்த்தை போடுற ஆண்டவன். நம்பிக்கை கொண்டு எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயலை செய்யணும். வெறும் நற்செயல் குரான் பூரா பாருங்க. எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயலை செய்கிறார்களோ, ஈமான் கொண்டு நற்செயலை செய்கிறார்களோ என்றுதான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப நம்ம முதல்ல ஈமான் கொள்ள வேண்டும் நற்செயலை செய்வதற்கு. ஈமான் கொள்ளாமல் நீங்க செய்யும் எந்த நற்செயலும் கிடையாது என்று அர்த்தமாகிவிட்டது. பார்த்துக்கிறங்க. இதுதான் அர்த்தம் இன்னைக்கு. எந்த நன்மையான காரியம் குரானில் சொல்லப்பட்ட அனைத்து நன்மையான காரியங்கள் செய்வதற்கு நீங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீதும், இறுதி நாளின் மீதும், நபிமார்கள் மீதும், குரான் மீதும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. படி. இன்னும் தன் அருளினால் அவர்களுக்கு அதிகமாகவும் வழங்குவான். எங்கன்னு வாங்குறது வழங்குறது? எப்படி வழங்குவான்? வழங்காமல் இருப்பதற்காக தான் நம்ம ஓதி உட்காந்துக்கிறோம். எதுவுமே தெரியாம இருப்பதற்காக தான் ஓதிட்டு இருக்கோம் தவிர, தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஓதலையே. தெரிஞ்சு ஈமானுக்கும் நற்செயல் செஞ்ச பிறகுதான் அவன் அதிகமா நமக்கு வழங்கப் போறான். அது எல்லாம் அப்படியே நிக்குது. அப்படியே தூரம் போயிருச்சு எல்லாமே கிடைக்காம போயிருச்சு.
நம்ம நிலைமைய தான் இப்போது பார்த்துக்கிட்டே வரணும். இப்ப கண்ணாடி அது. ஒவ்வொருத்தருடைய கண்ணாடி அது குரான். நீ எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்க, நீ எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்கன்னு ஒவ்வொரு ஆயத்த ஒவ்வொருத்தனையா சொல்லிட்டே வருது. இதுதான் உண்மை விஷயம் நடந்தது குரான். நம்முடைய நம்ம நிலைமை எப்படி இருக்கிறது? நிலைமையை காட்டுது. உங்க முகத்த காட்டல, உன் நிலைமையை காட்டுது. நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் புரிந்து கொள். உன்னுடைய மரணம் எப்பொழுது அது உனக்கு தெரியாது. வருவதற்கு முன்னர் முற்றிலும் இஸ்லாமில் நுழைந்து விடு என்று அந்த குரான் நம்மை பார்த்து கூறிக்கொண்டிருக்கின்றது. நாம் என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியும். ம். எவர் அவனை குறைவாக எண்ணி கர்வமும் கொள்கிறார்களோ அவர்களை நோவினை செய்யும் வேதனை கொண்டு வேதனை செய்வான். இப்ப அல்லாஹ் பத்தி யாரும் பயப்படவே கிடையாதுப்பா. அல்லாஹ்ன்ற ஃபேக்டரே மறந்து போச்சுப்பா. யாருக்குமே இந்த உலக விஷயத்துல உலகத்தை சம்பாதிக்கணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் தான் போயிட்டு இருக்கு தவிர, அல்லாஹ் பத்தி யாரும் நினைச்சு கூட பார்க்க கிடையாது. இப்படி ஒருத்தன் இருக்கிறானா அப்படி எண்ணமும் கிடையாது. எல்லா மக்களும் சொல்றான். இந்த அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானா இவனுக்கு, அவர்களுக்கு ஒரு கடவுள் இருக்கானா, அவருக்கு ஒரு தெய்வம் இருக்கு, அவங்களுக்கு காட் இருக்குதா ஒண்ணும் தெரியாது. பேச்சுக்காக இப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு மத்த வேலையெல்லாம் இஸ்ரேலுக்காரங்க என்ன பண்ணாங்களோ அதே தொழில் போயிட்டு இருக்கு. எந்த வித்தியாசம் இல்லை. எப்படி கடைசரி மூசாவுக்கும் அல்லாவுக்கும் விரோதமாக நடந்து கொண்டிருந்தார்களோ அதே போலதான் இன்றும் போய் கொண்டிருக்கின்றது. அது எந்த சந்தேகம் கிடையாது. எதையும் புரிந்து கொள்ளணும், எதையும் புரிஞ்சுக்கலாம். ம். அல்லாவை தவிர வேறு எவரையும் அவர்கள் தம் உற்ற நேசனாகவோ உதவி புரிபவனாகவோ அங்கு காண மாட்டார்கள். அந்த தினம், அன்றைய தினம் உங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. யாரெல்லாம் உதவியாளர், ஹெல்ப்பர்ஸ், ஜாலி சந்தோஷம் இருந்தீங்களோ எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உற்ற நேசனாகவோ, உதவி செய்பவர்களையோ அல்லாஹ்வை தவிர நீங்கள் எவரையும் காண மாட்டீர்கள். அல்லாஹ் இஸ் த சுப்ரீம் பவரா இருப்பான் இன்னைக்கு. ம். 174. ம். மனிதர்களே, உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு உறுதியான ஆயத்து வந்துவிட்டது. ம். தெளிவான பேரொளியும் உங்களிடம் இறக்கி வைத்துள்ளோம். ம். ம். தெளிவான ஆயத்து உண்மையும் பேரொளியையும் நாம் உங்களுக்கு இறக்கி வைத்துள்ளோம். உங்களுக்கு மனிதர்களே உங்களுக்கு இறக்கி வைத்து நம்மெல்லாம் மனிதர்கள் இப்பொழுது ஈமான் கொண்டவர்களே மூமின்களை கூப்பிடல, மனிதர்களே இறக்கி வைத்திருக்கின்றோம். படிங்க. அந்த ஆயத்து அவ்வளவுதான் காக்குங்க. அடுத்து 175. ம். ஆகவே யார் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை பலமாக பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தன் அன்பிலும் அருளிலும் புகச் செய்கின்றான். இன்னும் தன்னிடம் சேரக்கூடிய சிராத்தல் முஸ்தகீமிலும் அவர்களை செலுத்துவான். இய்யாக்க நாபுதில் முழுமையாக புரிந்து கொண்டு அதை யார் செயல்படுத்துகின்றாரோ, இய்யாக்க நாபுதுவை முற்று அழகான முறையில் செயல்படுத்துகிறாரோ அவர் அல்லாஹை பற்றி பிடித்துக் கொண்டார் என்ற அர்த்தம். இய்யாக்க நாபுது வையாக நஸ்தீன், அது இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் வருது. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் வருது. இப்போ அவனைதான் அல்லாஹ் தன் வழி செலுத்துகின்றான். நாபுதல் ஆரம்பிச்சாதான் நாபுதல் ஆரம்பித்தால்தான் உங்களுக்கு அல்லாஹ்வை எப்படி பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயம் புரியும். நாபுதுவை யாரு திறமையா அழகான முறையில் செயல்படுத்துகின்ற ஐயாக்க நாபுதுவை முழுமைப்படுத்துகின்றார்களோ அவர் அல்லாஹ்வை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டார் என்ற அர்த்தம். நீங்க புது விஷயம் சொல்றேன் எழுதியிருக்க. இய்யாக்க நஅபுது அந்த விஷயத்தை உறுதியாக அழகான முறையில் யார் செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டார்கள் என்ற அர்த்தம். இப்பேற்பட்ட பற்றி பிடித்துக் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சிராத்தல் முஸ்தகீமுக்கு வழியை காட்டுகின்றான். இப்ப நான் சொன்னமா இல்லையா? இது முக்கியமான விஷயம்.
இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் 1ல 4 இருக்குதுல்ல, அதுக்கு பக்கத்துல இந்த நம்பர எழுதிக்கிறங்க. முக்கியமான விளக்கங்க அதுக்கு. இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் அந்த 1, 4க்கு அழகான விளக்கம் இந்த ஆயத். நஅபுது என்ற தலைப்புல எழுதி வர்றீங்கல்ல, அந்த தலைப்புல இத எழுதிக்கிறங்க. மறந்தா எழுதிக்கிறங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்றோம்? என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னு பாருங்க. இப்போ இன்னும் நம்ம அல்லாஹ்வை பலமா பற்றி பிடித்துக் கொள்வதற்கு எந்த வழியும் செய்யல. எந்த எண்ணமும் வரல. அத பத்தி சிந்திப்பதற்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது. சிந்திக்க நேரம் கிடையாது. நேரம் இருக்குது. தெரியல. சிந்திக்க தெரியல. அதனால அடுத்த ஆயத்து பக்கம் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் தவிர, அது எப்படி முறைப்படுத்தணும், இது எந்த வகையில சிந்திக்கணும்னு கொஞ்சம் உட்கார்ந்து இத சிந்திச்சீங்கண்டா, யோசிச்சீங்கண்டா, சிந்தனை உண்டாகும். ஆனா உங்க கையில தான் இருக்கு. நீங்க முன்னேறுறது அவரவர் கையில் தான் இருக்கின்றதே தவிர, அல்லாஹ்வையே முற்று நம்பி, நிச்சயம் அல்லாஹ் வழியை காட்டுவான் என்ற எண்ணத்தோடு ஓதிக்கொண்டே வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வழி பிறக்கும். படிங்க. 176 ஹலாலா பற்றிய அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். ஒரு பிரிவு பண்ற ப விஷயம்பா இது. எப்படி பிரிக்கிறது? ஒரு விஷயத்த பற்றி எப்படி பிரிக்கிறது என்று கேட்கின்றார்கள் அவர்கள். ம். நீர் கூறும், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இப்ப அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சொல்றான்ப்பா. என்ன செய்யணும்னு சொல்றான் உங்களுக்கு. ஒரு மனிதன் இறந்து விட்டால் ம். அவனுக்கு மக்கள் இல்லாமல் இருந்து ம். ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் ம். அவளுக்கு அவன் விட்டுச் சென்றதில் இருந்து சரிபாதி பங்கு உண்டு. ஒரு மனிதன் இறந்து விட்டான்பா. அவனுக்கு யாருமே கிடையாதுப்பா. அவனுக்கு ஒரு சகோதரி மட்டும் இருக்கிறாப்பா. ஒரே ஒரு சகோதரி அந்த மனுஷன் இருக்கிறான். இறந்து போயிட்டாரு. இந்த ஒரு சகோதரி மட்டும் உயிரோடு இருந்த பிள்ளை மட்டும் இருக்குது. விற்று சென்றது. அப்போ அவன் இறக்கும்போது எவ்வளவு பணம், செல்வம் இருந்ததோ, அதில் பாதி அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். சகோதரிக்கு கிடைக்கும். எழுதிக்கிருங்க. மிச்ச பாதி எங்க போகும்? எழுதிக்கிருங்க. மீதி பாதி யாரு கையில இருக்குது? யாருக்கு தெரியும்? அந்த வீட்ல 2 பேர் தான். அவரு இறந்துட்டாரு. சொத்த விட்டு இறந்து போயிட்டாரு. அந்த சொத்து இருக்கு அந்த பெண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த பெண்ணுக்கு பாதி கிடைக்கும். மிச்ச பாதி என்ன செய்றது? அந்த மிச்ச பாதி எவ்வளவுன்னு அந்த பெண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். ஊர் உலகத்துக்கு தெரியாது. சொந்த பந்தம் யாருக்கும் தெரியாது. ம். அப்ப இது விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? பாதி கிடைக்கும். மிச்சம் பாதி என்ன செய்வது? அத அப்படி எழுதிருங்க. அடுத்து படிங்க. இதற்கு மாறாக ஒரு பெண் இறந்து விட்டால் அவளுக்கு மக்கள் யாரும் இல்லாதிருந்தால் அவன் அவள் சொத்து முழுமைக்கும் வாரிசு ஆவான். என்ன திருப்பி படிங்க. பிராக்கெட் இல்லாம படிங்க. சகோதரன் சொல்லி போட்டு படிங்க. இதற்கு மாறாக ஒரு பெண் இறந்து விட்டால் இதற்கு அவளுக்கு கொஞ்சம் இருங்கம்மா. இதற்கு மாறாக மேலே சொன்னதுக்கு அப்படி எதிர்ப்பதமாக ஒரு விஷயம் நடந்துவிட்டால், அதாவது பெண் இறந்துட்டாங்கம்மா. சரியாம்மா? முதல்ல ஆண் ம், இறந்துட்டாங்க. இப்ப இதுல பெண் இறந்துட்டாங்க. படிங்க. இறந்து விட்டால் அவளுக்கு அவளுக்கு மக்கள் யாரும் இல்லாதிருந்தால் அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் யாரும் கிடையாதுப்பா. அவன் அவனுடைய சகோதரனாகிய அவன் அவள் சொத்து முழுமைக்கும் வாரிசு ஆவான். இவன் இறந்து போனான்டா பாதி சகோதரி. சகோதரி இறந்து போனால் அவனுக்கு எந்த பிள்ளை யாருமே இல்லாட்டி சொத்து முழுவதும் யாரு கிடைக்குது? அவன் தம்பிக்கு காக்கா. அதான் சகோதரன் கிடைச்சு. சகோதரி ஃபுல்லா கிடைச்சது. சரியாம்மா? அவனுக்கு பாதி இவன் இறந்தான்டா. ஆனா இந்த பெண் இருந்துச்சுன்னா முழு சொத்து அவனுக்கு வாரிசு எடுத்துக்கிறான் சொந்தமாயிருது. அப்படிங்க. இரு சகோதரிகள் இருந்தால் அவன் விட்டுச் சென்றதில் 2/3 பாகத்தை அடைவார்கள். இரு சகோதரிகளை போட்டிருக்குது. ஆமா காக்கா. இரு சாரி காக்கா. சகோதரி இரு சகோதரி ஆமா சகோதரிகள் தான் காக்கா. அதான் இரு சகோதரிகள். ஒரு சகோதரிக்கு முதல்ல சொன்னது. இப்ப 2 சகோதரிக்கு வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தால் அந்த விட்டு சென்ற சொத்தை
3 பங்காக பிரித்து 3ல் 2 பங்கை அந்த 2 பெண்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிச்சம் 3ல 1 அப்படியே தொங்கி நிக்குது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? படிங்க. படிங்க. அவளுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆண்களும் பெண்களுமாக இருந்தால் ம். 2 பெண்களுக்குரிய பாகம் ம். ஓர் ஆணுக்கு உண்டு. இப்ப ஆணும் பெண் நிறைவேறாங்கப்பா. இப்ப அந்த பெண் இறந்து போச்சுண்டா. என்ன எவ்வளவு போட்டிருக்கு? ஆணுக்கு எவ்வளவு கிடைக்குது? அவளுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆண்களும் பெண்களுமாக இருந்தால் இருந்தால் 2 பெண்களுக்குரிய பாகம் ஓர் 2 ஆணுக்கு உண்டு. 2 பெண்களுக்கு உரிய 3ல் 2 பங்கு பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட பாகத்தில் அது முழுவதும் யாருக்கு கிடைக்குது? ஆண் பையனுக்கு கிடைக்குது. சரியா? சொல்ற புரியுதா? ஆண்களும் பெண்களுமாக இருந்தால் அதுக்கப்புறம் ஆண்களும் பெண்களுமாக இருந்தால் 2 பெண்களுக்குரிய பாகம் ஓர் ஆணுக்கு கொஞ்சம் உண்டு. 2 பெண்களுக்குரிய பாகம் எவ்வளவு? 3ல 2. சரியா? ஆமா காக்கா. அந்த 3 2 பங்கு ஆணு கொடுத்துடும். ஆணுக்கு கொடுத்த வேண்டும். படிங்க. நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காகவே அல்லாஹ் உங்களுக்கு விலக்கி வைக்கிறான். இப்போ நீங்க வழி தவறாமல் ஒழுங்காக பிரித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு வழி ஏற்படுத்தியிருக்கின்றான். இதை நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? படிச்சதோட சரி. எல்லாம் சொன்ன மாதிரி செஞ்சாச்சு. என்ன செய்ய தெரியல. இப்படி போயிடுச்சு. இது புரிய வேண்டும் என்றால் இந்த 4ல 176 புரிய வேண்டும் என்றால் நமக்கு ஜிக்ர் அவசியம். ஜிக்ர் இருந்தால்தான் அப்படியே ஜிக்ராக மாறிவிடும் இந்த ஆயத். இப்பொழுது சொல்லப்படும் உண்மை என்ன விஷயம் ஒளிந்திருக்கிறது வெளியே வந்துடும். ஒளி வெளியே வந்துடும். புரிஞ்சுக்க இதாம குரானுடைய மகத்துவம் குரான் இன்ற முறையும் புரிந்து கொள்ளப்படும் முறையும் முடிஞ்சிருச்சா? அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். நன்கு அறிந்த அல்லாஹ்வை நாம் அறிந்து கொள்வதற்கு ஜிக்ரை அறிந்து கொள்ள வேண்டும். முயற்சில முடிஞ்சிச்சு காக்கா. சூரா. பிஸ்மில்லாஹி அடுத்த வாரம் வச்சு படிப்போம். அது வரையும் பொறுத்திருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.